என்ன வெட்டி முடிச்சதுமே அப்பப்பா பாக்குறீங்களே? வெட்டி எல்லாம் முடிக்க வேணாம். அப்புறம் சும்மா வெட்டியா உட்கார்ந்தாலும் அப்பப்பதான். ஏன் அத சொல்லுங்க. யாரும் 12 மணில இருந்து 3 மணி வரை வீட்டிலிருந்து வெளியில வர வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆட்சித்தலைவரும் ஆய்வு மையம் சொல்லுங்க. உடனே ஆட்சித்தலைவர் கடிதம் சொல்றாரு. ஆமா, 12ல இருந்து 3 மணி வெளில வராங்க. நான் ஒரு இளநீர் குடிங்க, ஆமா, தடுப்பூசணி குடிங்க, பழங்கள் சாப்பிடுங்க, குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க. ஆமா, மாடு மேய்க்கிறானே, ஆடு மேய்க்கிறானே, அவன் என்ன குடிப்பான்? அதைத்தானே வெயில மேய்ச்சாகணும். இந்த வயக்காட்டுல வேலை செய்ய அவன் 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் எங்க இருப்பான்? மோட்டர்ல அப்பதானே கரண்ட் வரும். தண்ணி வாய்ச்சல என்ன பண்றது? ஆமா, இந்த கட்டட வேலைக்கு போறானே அவன் நிலைமை என்ன முடியுமா? அப்புறம் சாரம் கட்டிக்கிட்டு இருக்கானே இந்த கம்பியல்ல, வடமாநிலத்துல இருந்து வந்து பாலம் கட்டுறதுக்கு மேல கம்பியல்ல கட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான். அவன் 12 மணியா இருந்தான். 12 3 மணி அவன் என்ன பண்றது? ரெஸ்ட் விடுவாங்களா? அதானே, சம்பளம் கொடுத்துருவாங்களா? வேற இருக்கிறவங்க 12 3 உள்ள உட்காந்துக்கலாம். இல்லாதவே சரி, இந்த வேட்பாளர் ஓட்டு கேட்க போறாங்களே, அதானே, அது என்ன? அவங்க ஒண்ணுமே இல்ல. 12 மணில இருந்து 3 மணி வரை வெளியில வரக்கூடாது. அதுவும் அவ பகல்லதான் பிரச்சாரமே. மேடை என்ன, போக்குவரத்து என்ன பயங்கரமா இருக்கான். ஆமா, மக்கள் வெள்ளத்திற்கு இடையிலே தலைவர் உரையாற்றினார். ஆமா, தலைமை உரையாற்றினார். மக்கள் வெள்ளத்துக்கு இடையே 2 பேரும் மயங்கி விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கூட்டத்தை கூட்டுறது, மாநாடுகள், பலத்தை காமிக்கிறது, அப்படி கூட்டுறது. அவ்வளவு பெரிய ஞான பலம் அது. ஒரு பக்கம் அந்த பக்கம் காசை கொடுத்து எல்லாம் கூட்டுறாங்க. சரி, இன்னொரு பக்கம் கிரிக்கெட் விளையாண்டாங்க. ஆமாம்ல, மக்கள் கரை புரண்ட வெள்ளமோ ஒன்னும் புரளல. எல்லாம் வீட்டை விட்டு எங்கேயும் புரளல. அவங்களே விளையாண்டு, அவங்களே பாத்துக்கிட்டு, அவங்களே கை தட்டிட்டு, அவங்களே சிரிச்சுக்கிட்டாங்க. நடிகர் சங்கத்துக்கு கட்டடம் கட்ட போறோம்னாங்களாம். அதுல ஒரு நடிகர் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? உங்கள்ட்ட இருக்க காசை போட்டு கட்ட வேண்டியானப்பா, யாப்பா ரசிகர்கிட்ட போய் வாங்குறேன், அவனே 200 ரூபா 300 ரூபா கொடுத்து படம் பாக்குறதே சிரமப்படுறான். அது கரெக்ட் தான். நீ வந்து காசை கொடுத்து கட்ட வேண்டியானே. இப்போ இந்த வெயில் இருக்குது, இன்னும் கத்திரி வெயில் இருக்கு, வெண்டைக்காய் வெயில் இருக்கு, பூசணிக்காய் வெயில் இருக்கு. கத்திரி வெயில் தான் இருக்கு. கத்திரி வெயில் அதுவே என்ன வரலையாம்ல? அதுவே வரல. அதுக்கு முன்னாடி கடல் காற்று அனல் காற்றாக வீசும். ஆமா, அத காற்று சூறை காற்றாக வீசும். வீட்டுக்குள்ள இருக்கு, வெளியில வராதிங்க, வண்டி கிட்ட போகாதீங்க, அந்த போகாதீங்க, இத போகாதீங்க. நம்மால் வெயிலுக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்து வீடு கட்டுறேன். அடிக்கிற வெயிலுக்கு பெக்கையில தூங்க முடியல, நேரம் மொட்டை மாடிக்கு போயிடுறேன். இங்க அவ்வளவு செலவு பண்ணி நம்பி வீட கட்டிட்டு நைட்டு போய் மொட்டை மாலை அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினி ஓலை குடிசை கட்டி. எப்பா மாளிகை தான் கட்டுறிய, குடிசை கட்டுற ஏன் தெரியுமில்ல? அங்க காத்து வர நீங்க ஜெல்லு. மனுஷன் முன்னாடி மரம் நிறைய வச்சிருந்தேன், காத்து இருந்துச்சு, குடிசை போட்டிருந்தேன். குடிசை இருக்கு, இப்ப குழு ஏசில இருக்கானே. ஆமா, இருக்குது. நானும் போற போக்க நம்ம தலைவர இந்த இடத்துல ஒரு ஏசி பிட்டு பண்ணி பண்ணுங்கிறேன். ஆமா, மேடையிலேயே 10 ஏசி போடுறாங்க, நம்ம போடுறதுக்கு என்னப்பா? அதைத்தான்